வணக்கம். இன்னைக்கு விஞ்ஞானம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது முந்தி கொஞ்சம் தூரத்துல இருக்கவங்களோட பேசுறதா இருந்தா கத்தி பேசணும்போம். அட மாடு வந்துருச்சு வாங்க. அப்புறம் வானொலி வந்தது. அப்புறம் தொலைபேசி வந்தது. தொலைபேசியில உருவம் தெரிய ஆரம்பிச்சது. அலைபேசி மூலமா. இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன்ல அமெரிக்கா இருக்கவங்களோட நம்ம நேரடியா பேசுறோம். அது மட்டும் இல்ல, ஒரு செய்திய ஒரு வினாடியில நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்பிடுறோம். இப்ப இதெல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் நமக்கு தந்த கொடைகள்னு வச்சுக்கலாம். சரி, இது ஒரு கேள்வி கேட்போம். புராணங்களில், இதிகாசங்களில் ஒரு மனசுல நெனச்ச உடனே ஒரு செய்தி, அது அப்படியே நடக்குது அப்படிங்கிறதும், யாருக்காவது மனதின் மூலம் தகவல் அனுப்ப முடியுங்கிறதும் நம்ம கேள்விப்படுறோம் புராணங்கள்ல. அது உண்மையா இருக்குமா? இப்ப 13ஆம் நாள் போர் சிறுக்கத்துல அபிமன்யு இறந்துட்டான்னொன்னே, எங்கேயோ போர் செஞ்சுக்கிட்டு இருந்த அர்ஜுனனுடைய மனசுல ஒரு பதட்டம் ஏற்படுது. அந்த பதட்டத்தோட அவன் வர்றபோது, "கிருஷ்ணா, எனக்கு ஏதோ மனம் சங்கடமா இருக்கு" அப்படிங்கிறான். கிருஷ்ணனுக்கும் தெரியும், தன்னுடைய தங்கை மகன் தானே. இவனுடைய மனத மாற்றுவதற்காக, இவனுடைய தந்தையாகிய இந்திரன வருமாறு ஒரு கணம் நினைக்கிறார். யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அடுத்த நிமிஷம் இந்திரன் ஒரு அந்தணன் ரூபத்துல அந்த நெருப்ப சுத்தி வர்ற மாரி ஒரு காட்சிய உருவாக்கிர்றாங்க. இவர் என்ன நெனைச்சாரோ அத செஞ்சு காட்டியிருக்கான் இந்திரன். ரிஷிகளும், மற்றவர்களும் இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கங்கிறப்ப, இத நம்ம நிரூபிக்க முடியாதனால நம்ப முடியலைங்கிறோம். ஆனா, அமேசான் போன்ற காடுகளில் இருக்கக்கூடிய பூர்வகுடிகள், சில மூலிகைகள உண்பதன் மூலமாக தாங்கள் சில பலங்களைப் பெற்று இத மாரி செய்ய முடியுங்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? தினமணியில ஞாயிறு மலர்ல கொண்டாட்டம் அந்த பகுதியில நாகராஜன் ஒருத்தர் எழுதியிருந்தாரு. வில்லியம் மார்கோவான் அப்படிங்கிற காட்டு இதுகள்ல ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் பூர்வகுடிகளோட போயிருக்கார். நான் கூட ஆரோகான் ட்ரையல் அப்படின்னு ஒரு நாவல் தமிழ் மொழிபெயர்ப்பு மாயாவியினுடைய இதுல ஆரோகான் பாதைன்னு நான் சிறுபிள்ளையில ரொம்ப விரும்பி படிப்பேன். பொன்னியின் செல்வன் மாரி படிப்பேன். இந்த செவ்விந்தியர்களோட பயணப்படுற ஒரு ஆங்கிலேயர பற்றிய குறிப்பு. 500 பேரோட அவரு பயணப்படுவாரு. அவ்வளவு அருமையா இருக்கும். பின்னாடி அது சினிமாவா கூட வந்துச்சும்பாங்க. இப்ப இவரு போயி அந்த காட்டு மனிதர்களோட இருக்காரு. அப்ப ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி நடக்குது. என்ன அப்படின்னா, அவரோ அவர் தங்கியிருந்த அந்த குடிசையில இருந்த அந்த காட்டுவாசி ஒருத்தர் சொன்னாராம், "சில 100 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எங்க தலைவர் ஒருத்தரு இறந்துட்டார்" அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க. இது நடந்தது போன நூற்றாண்டு மாரி சொல்றாங்க. எந்த கண்டுபிடிப்புகளும் இல்ல. இவர் அத இதுல மாத்திரம் குறிச்சுக்கிறாரு. அவர் இறந்துட்டாருன்னு இவர் சொல்றது ஏதோ ஒரு மன உறுத்த இதுல சொல்றாரு அவரு. மன சஞ்சலத்துல சொல்றாரு. சரின்னு இவரு கேட்டுக்கிறாரு. கேட்டுக்கிட்டு சில நாட்கள் கழிச்சு அந்த 100 கிலோமீட்டருக்கு அப்பால போறாரு. அங்க உண்மையிலேயே அந்த தலைவர் இறந்திருக்காரு. என்னைக்கு இறந்திருக்காரு அப்டின்னா, இவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த இவரோட இருந்தவரு. அந்த நாள்லயே இறந்திருக்காரு. அதேபோல இன்னொரு செய்தி கூட விவேகானந்தருடைய வாழ்க்கையில பார்க்கலாம். இந்தியா நடைபயணமாக சுற்றி வந்த அவரு, ஒரு முறை தன்னுடைய நண்பர் வீட்ல தங்கியிருந்தப்ப மனச்சஞ்சலம் என் தாயாருக்கு ஏதோ உடல் நலம் இல்லாம இருக்கு போல் இருக்கே. அவங்க பிழைப்பாங்களா இல்லையான்னு தெரியலையேன்னு கவலைப்படுறாரு. அப்ப அவருடைய நண்பர் அவர கூட்டிக்கிட்டு ஒரு சுடுகாட்டுல இருந்த பிணமரிப்பு ஒரு பக்கத்துல போய் நின்னு அவங்கட்ட கேட்கிறப்ப அந்த ஆள் சில வார்த்தைகள சொல்றாங்க. விவேகானந்தர் பின்னாடி தன்னுடைய ஞான தீபத்துல இத குறிப்பிடுறாரு. "அயல்நாடு செல்வீங்கன்னு" சொல்றாரு அந்த மனிதன். நான் சொல்றேன், "அத பத்தி இல்ல. எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு?" கேட்கிறாரு. அதான், "நீங்க அயல்நாடு போயிட்டு வந்த பிறகும் உங்க அம்மா நல்லா இருப்பாங்க. இப்ப காய்ச்சல் அடிக்குது அவங்களுக்கு, சரியாகும்னு" சொல்றாராம். யாரு? அந்த பிணத்தினுடைய பக்கத்துல உட்கார்ந்து இந்த எரிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த மனிதர். இதே மாதிரி ஒரு சம்பவம் 1848லயும் சொல்லப்படுது. ஒரு உள்நாட்டு யுத்தம் மாதிரி நடக்கிறபோது, அதுல ஆ ஆர்.சி.பி 2 மேஜர்கள் அவங்க போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இணைந்து எதிரி நாட்டோட. அப்ப ஆர் என்பவர் என்ன செய்றாருன்னா, மரண காயம்பட்டு அ இறக்க போறப்ப, இந்த மோதிரத்த என் மனைவிகிட்ட குடுத்துறணுமே, மனைவிட்ட குடுத்துறணுமேன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அவருடைய உயிர் போயிருது. அத அவரு உடனே அவருடைய உடம்புக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அந்த மோதிரத்த வாங்கிக்கிறாரு. அதே நேரத்தில அவருடைய மனைவி வெகு தூரத்துக்கு அப்பால் தன்னுடைய கணவனுக்கு ஏதோ நிகழ்ந்திருக்கு. அவர் இறந்து அவர தூக்கிட்டு போற மாரி அவங்களுடைய மனசுல ஏற்படுது. இப்ப இந்த மோதிரத்த வாங்குனவரு பல வாரங்கள் கழிச்சு அங்க அவங்க மனைவிய சந்திச்ச செய்திய சொல்றப்ப,
இதை நான் ஏற்கனவே உணர்ந்திருந்தேன். அந்த மோதிரத்தை தான் நீங்கள் கொடுக்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னபோது அவர் ஆச்சரியப்பட்டாருங்கிறாங்க. இதை பின்னாடி டெலிபதின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம், மனதுக்கு மனம் அனுப்புதல். 1882 FWH மயஸ் அப்படிங்கிற அறிவியலாளர் தான் இதுக்கு டெலிபதிங்கிற பேர் வைக்கிறார். இப்போ பாருங்க, இது உண்மையா பொய்யா, இதுக்கு ஆதாரம் இருக்கா எல்லாம் பார்க்குறோம். ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியலைங்கிறதுக்காக எதையும் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாதுங்க. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். நம்மளே யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு இங்கே போகலாம்னு தோணுதே, ஒரு மாதிரி இருக்கே மனசு அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா, மனம் ஏதோ ஒன்றை உணர்கிறது. அந்த மனத்தின் மூலமாக சில நேரங்களில் செய்தி போல சிலவற்றை அனுப்பவும் முடியும். அதற்கு உபகரணங்களாக அங்கிருந்த காட்டு மூலிகைகள் உதவின என்ற செய்தியும் நமக்கு தெரிகின்றன. பிரபஞ்சத்தினுடைய உண்மைகளை நாம் அறிந்து கொள்வதற்கும் அவற்றை நிரூபிப்பதற்கும் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணரலாம். புதிய செய்திகளை எல்லாம் படிக்கிற போது, அதை பழைய செய்திகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.